ஆண்டவர் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 6வது மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலை தேர் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பில் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்கு ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஓசியா 3:3. அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய அன்பை சொல்லுகிற ஒரு அற்புதமான வசனம் இது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர். நமக்காக ஒரு ராஜா காத்திருக்கிறார் பாருங்க. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்ன தேவன், மரணத்தை ஜெயித்த தேவன், பாவத்துக்கு பரிகாரியாகிய தேவன், கடலின் மீது நடந்தவர், மரித்தவனை உயிரோடு எழுப்பினவர், குஷ்டரோகியை சுத்தமாக்கினவர், சொஸ்தமாக்கினவர், குருடனுக்கு பார்வை கொடுத்தவர், முடவனை நடக்கச் செய்தவர், பெருபாடுள்ள ஸ்திரீக்கு சுகம் கொடுத்தவர், கூனியை நிமிரச் செய்தவர், காயப்பட்டவனுக்கு காயம் கட்டினவர், சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நானும் உனக்காக காத்திருக்கிறேன். எவ்வளோ அற்புதமான வார்த்தை. இந்த வார்த்தை ரொம்ப சந்தோஷமான வார்த்தை. உனக்காக நானும் காத்திருக்கிறேன். இந்த கண்மணி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீ திசை மாறி போயிருந்தால் கொஞ்சம் அப்படியே ஆண்டவர்கிட்ட வந்துடுங்க. உனக்காக காத்திருக்கிற ஒருவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் வந்த பின்பு திசை மாறி போகிற அநேக சூழ்நிலைகள். ஆனால் நம்ம முட்டிக்கிட்டு குடிவோம் பார்த்தீங்களா, என்ன செய்யணும் தெரியலையே, குழப்பத்தில் போயிருப்போம். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தில் நீங்கள் கேட்டுக்கிட்டு கூட இருக்கலாம். உனக்காக காத்திருக்கிற ஒரு இயேசு இருக்கிறார். அவரிடம் திரும்புங்கள். யாருக்காகவோ யாரோ காத்திருக்கிறார் என்பதற்காக நீங்கள் அவர்களை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. சாத்தான் நம்மை கெடுக்க காத்திருக்கிறார். இயேசு நம்மை உயர்த்த காத்திருக்கிறார். நமக்கு நல்வாழ்வு கொடுப்பதற்கு. இளையகுமார பாருங்கள், யாரோ ஒருவன் காத்திருக்கிறான்னு சொல்லி நம்பி போனால் எல்லாவற்றையும் என்ன செய்தான், இழந்து போனான். வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், பணம், சொத்து, சுகம், மேன்மை, சுதந்திரம் எல்லாவற்றையும் இழந்துட்டான். பண்ணிக்கு போடு தவிடு கூட கிடைக்கல. அதுக்கு பிறகு அவன் அப்பாவை தேடி வந்தான். அவன் நினச்சா ஒரு கூலிக்காரனாவது ஏற்றுக்கிடுவாரா, அப்பாட்ட சண்டை போட்டு வந்துட்டவன். ஆனால் அப்பா என்ன செய்தார், காத்திருக்கிறார். என் மகன் எப்பொழுது வரும். அவன் வாரதை பார்த்தனை ஓடோடி போய் கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து அவனுக்கு என்ன செய்தார். ஸ்தோத்திரம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்ப 20ஆம் வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பன் இடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு. தூரத்தில் வரும்போதே பாட்டார். ஏன்னா அவர் அவனுக்காக காத்து. எப்போ என் பையன் வருவான். இந்த கண்மலை தெரிவிச்ச கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எப்பொழுது வருவா என்று காத்திருக்கிற தேவன் ஒருவர் இன்றைக்கி உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இயேசு உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறார். குடும்பத்தில் ஏன் பிரச்சனை, வியாபாரத்தில் ஏன் தோல்வி, ஊழியத்தில் ஏன் முன்னேற்றம் இல்லை, கடனுக்கு மேலே கடன் வந்துக்கிட்டே இருக்கு. நீ ஆண்டவர் விட்டு எங்கேயோ விலகிட்டான். உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, உன்னை உயர்த்துவதற்கு, நம்மை பலப்படுத்துவதற்கு, நம்மை தாங்குவதற்கு, நம்மை தப்புவிப்பதற்கு காத்திருக்கிற ஒரு நேசர் இயேசு இன்றைக்கும் காத்து கொண்டே இருக்கிறார். அவர்கிட்ட வந்துடுங்களா. அவர்கிட்ட வந்துட்டால் நீங்களும் நானும் நினைப்பது போல இல்லை, அவர் நினைப்பது போல. நாங்கள் வாசிக்கிறோம். தூரத்தில் கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அவன் எப்படி வாரான் அப்படின்னா, குளிச்சிருக்கான்னு என்னன்னே சொல்ல முடியாது. ஏன்னா பன்றியோடு வாழ்க்கையை நடத்தினவன் அல்லவா. அதெல்லாம் பார்க்கலாம். அவனை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து, வேலைக்காரனை கொடுத்து, குளிப்பாட்டி, அதிகாரத்தை கொடுத்து, வஸ்திரங்களை கொடுத்து, மோதிரத்தை கொடுத்து, பாதரட்சியை கொடுத்து மீண்டும் தன் மகனாக ஏற்றுக்கொண்டார். இயேசுவை போல ஒரு தகப்பன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. உனக்காக எனக்காய் காத்திருக்கிற அந்த தேவனை தேடி வாங்க. புது வாழ்வு காத்திருக்கிறது. சந்தோஷமாக இருக்குது. நல்ல பிதாவே, நீர் எங்களுக்காய் காத்திருந்து எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிற அப்படின்னா, இந்த கண்மலை திணைச்சிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிற அப்படின்னா, இயேசு நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதா. காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கண்மலை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக. ஆமென்.